ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹவுஸ் வந்து சின்னதாக இருந்தாலுமே அதை எப்படி நம்ம ஆர்கனைஸ்டாக ஸ்பேஷியஸாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட வீட்டில் வந்து 2 பேர் இருந்தாலும் சரி 3 பேர் இருந்தாலும் சரி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ்டாக நம்ம வச்சுக்கிட்டா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டை வந்து ஸ்பேஷியஸாக வச்சுக்கலாம். நம்மளோட வீட்டில் தேவையில்லாத பொருள் வந்து நம்ம அதிகமாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு சேர் இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு சேர் வந்துட்டு ஓகே எங்களுக்கு போதும் அப்படின்னு இருக்கும்போது மேற்கொண்டு இன்னொரு சேர் வந்து நம்ம வாங்கி வைக்கிறது. அதுபோல் தேவையில்லாமல் நம்ம ஒன் பை ஒன்னாக வாங்கி வைக்க நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் கூட ஸ்பேஸே இருக்காது. அது எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி சின்ன வீடாக இருந்தாலும் சரி நமக்கு தேவையான பொருள் மட்டும் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டாலே நம்ம வீடு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். மற்றவங்க வீட்டில் இருக்குது நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அதிகமாக வாங்கி வைக்க நமக்கு வந்து சுத்தமாக ஸ்பேஸே இருக்காது. ஃபுல்லாக லோடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனுக்கு போகலாம். என்ன தான் வந்து கிச்சனுக்கு நம்ம புதுசாக பாத்திரம் வந்து வாங்கிக்கிட்டே இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வெஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஐட்டம் வந்து யூஸ் பண்ணுவோம். நான்வெஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பாத்திரம் வந்து தனியாக எடுத்து யூஸ் பண்ணுவோம். புதுசாக வந்து நம்ம வாங்கி வைக்க நம்ம கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அப்படியே தான் வச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளோட சாட்டிஸ்ஃபைக்காக ஒரு அழகுக்காக வந்து நம்ம நிறையா வந்து கிச்சனில் வாங்கி வச்சுக்கிட்டே தான் இருப்போம். கிச்சன் பார்க்குறதுக்கே அப்படியே அடைச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கிச்சனுக்கு வந்து உடென்சில்ஸ் வாங்கி வச்சாலே போதும். இதுவே நம்ம வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். பிகாஸ் நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரி கூட ஃப்யூச்சரில் இருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம நிறைய நம்ம வாங்கி வைக்கும்போது நம்ம திடீர்னு ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பேக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட்டு திங் வந்து பார்க்கலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண பழைய பொருள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும். அது வந்து தப்பு இல்லை, அது அவங்களோட விஷ் தான். பட் இருந்தாலுமே வந்து நம்ம யூஸ் பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கேயும் ஸ்டோர் பண்ணி வைக்க அது வந்து அப்படியே நமக்கு அடைசலை தான் கொடுக்கும். அடைச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் இது எனக்கு சென்டிமெண்ட் அப்படின்றத மட்டும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேலன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நான் இங்கே வந்து கல்யாணம் பண்ணி வந்த புதுசில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆர்டர்லாம் பண்ணுவோம்ல அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அதெல்லாம் அதுலேருந்து பாக்ஸில் தான் நமக்கு ரிசீவ் ஆகும். அந்த பாக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு பாக்ஸாக மேலே அப்படியே வச்சுட்டே தான் வருவாங்க. இதே நமக்கு ஒரு பெரிய பாக்ஸில் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு அந்த பாக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஏதாவது நம்ம வந்து பல்காக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். குட்டியாக இருக்கிற மீடியம் சைஸில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மேலே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாமல் நம்ம வைக்கிறது தான். அதை வச்சு நம்ம அவ்வளோ பெருசாக நமக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. அது அப்பப்போ நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்ன்னு சொல்லி இப்போ நிறையா வந்து அவைலபிளாக நமக்கு இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம ஒரு பார்ட்டாக நம்ம வந்து வாங்கி வச்சு நம்ம அதில் ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற திங்ஸு நம்ம அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதை நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்புறம் பாத்ரூம் ஐட்டம்ஸ் தனியாக இருக்கும். ஸோ அதை நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். அங்கங்கே ஒன்று இருக்கிற மாதிரியுமே இருக்காது. ஃபைனல் டிப் வந்து பார்க்கலாம். நம்மளோட ரூமில் இருக்கிற பெட்டாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா ஹாலில் இருக்கிற டேபிளாக இருக்கட்டும் அது ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பேஸாக நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி விட்டுறணும். எப்போதுமே அது மேலே வந்துட்டு சாப்பிட்ட தட்டு அப்புறம் அந்த ரூமில் பார்த்திங்கன்னா நோட்டு, பென்னு, ஃபோனு, சார்ஜரு இந்த மாதிரி தேவையில்லாத வந்து நம்ம அப்படியே போட்டு வைக்கும்போது நமக்கே பார்க்குறதுக்கு வந்துட்டு மெயினாக வந்து விமன்ஸ்க்கு ஏன்னா வீட்டில் வந்து அதிகமாக நம்ம தான் இருப்போம். பார்க்குறதுக்கு வந்து அப்படியே எரிச்சலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே கசகசன்ற ஃபீலே கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம அதை வச்சுக்கலாம். நம்மளே போயிட்டு வந்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போதுமே டேபிளில் வந்துட்டு அதிகமாக வந்து கண்டதை வந்து போட்டு வச்சுக்க வேண்டாம். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.